அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் என்ற பெயர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்யாலயம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய ஆதரவு உங்கள் கிட்ட இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து லாஸ்ட்டு பதிவுகள் நான் அதுதான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா எந்த விதமான பதிவுகள் நான் போடவே கிடையாது. பட் இடைப்பட்ட டைமிங்கில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் எந்த பதிவுகள் போட்டாலும் ஆதரவு அந்தளவுக்கு எனக்கு வரல. ஸோ தயவு செஞ்சு திரும்பவும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். நான் இடையில நிறுத்தினதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்தது. ஸோ எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்றது அவ்வளோ அக்யூரேட்டாக நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான டிவி சேனல்ஸ்லையோ இல்லை தனிப்பட்ட முறையில் நான் யாரும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக போட்டது கிடையாது. இதை நான் பெருமையாகவும் நான் சொல்ல வரல. இது நான் தான் டாப்புன்ற மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. ப்ளஸ் எட்வைட்லாம் சொல்லலை. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் தெளிவாக நான் கரெக்டாக நான் எக்ஸாக்டாக எல்லாத்தையும் அவ்வளோவுமே 543 தொகுதிகளுமே பார்த்திங்கன்னா அனலைசிஸ் பண்ணதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் காரணமே அதுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க, சில பேரை திட்டியிருக்கீங்க. ஸோ அந்த நீங்கள் திட்டினால தான் என்ன ஆச்சுன்னா எனக்கு திருப்பி ஒரு பவர் நான் எடுத்துகிட்டு திருப்பி ஒழுங்காக நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான். சரி ஏதாவது ஒரு புதுசாக போடலான்னு சொல்லி தான் அது அவ்வளோ அக்யூரேட்டாக நான் போட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் சிறப்பாகவே வந்திருக்கு. என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க நிறைய பேர். நன்றி. இதுக்கப்புறமும் நிறைய பேருடைய ஆதரவு எனக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இன்னும் மேற்கொண்டு தொடர்ந்து கண்டினியூவாக புதிய சேனலில் நிறைய விஷயங்கள் நான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட்பால் போட போகிறேன். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் எனக்கு மெயிலில் தான் எனக்கு எல்லாமே எனக்கு வந்துட்டுருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அதை நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் வரைக்கும் ஆல்மோஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஆதரவு கொடுக்கல. பட் அதனால் ஃபைனல்ன்றதுனால கொடுக்கலாமேன்றனால இப்போ நான் இந்த பதிவுகள் போட்டு போகிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் சொல்லாமல் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 டீம்லேயுமே இங்கிலாந்தும் சரி ஸ்பெயினும் சரி கிட்டத்தட்ட 11 பேர் ஃபஸ்ட்டு உள்ள மைதானத்தில் வருவாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் சப்ஸ்டியூட்டில் வருவாங்க. ஸோ இந்த 11 பேர் யார் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கே நேம் கொடுக்கலாமான்னு கூட பார்க்குறேன். பட் எங்கே மிஸ்யூஸ் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக தான் பார்த்துட்ருக்குறேன். முடிஞ்சால் என்ன பண்ணுறேன், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் வேணால் நேம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இப்போ நான் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வின்னர் ஆக போகிறதுன்றது பார்த்திங்கன்னா ஸ்பெயின் கண்டிப்பாக வின் ஆகும். ஸ்பெயின் பார்த்திங்கன்னா இந்த முறை சாம்பியன்ஷிப் ஆகுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3-1 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கிலாந்து பார்த்திங்கன்னா 1 தான் வரும், 1 தான் கோல் அடிப்பாங்க. ஸ்பெயின் கண்டிப்பாக 3 அடிச்சுட்டு தன்னுடைய கப்பு அடிப்பாங்க. இந்த முறை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 14ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஆல்மோஸ்ட் 15ஆம் தேதி 12:50 அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் தெரியும். விடியற் காலையில் உங்களுக்கு ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்கு யார் வின்னுன்றது சொல்லுவாங்க. ஸோ நான் பிஃபோராகவே நான் ஆல்மோஸ்ட் கணிச்சிருக்கேன். இன்னும் பிளேயர்ஸ் யாருன்றதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் போட விருப்பப்படல. எடுத்து வச்சுருக்கேன், ரெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் போடல. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எந்த பிளேயர்ஸ் யார் ஆடுவாங்க அப்படின்றது நான் எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படின்றது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு என்னுடைய அனைத்து டீட்டெயிலுமே உங்களுக்கு அடுத்த பதிவுகள் நான் பதிவிடுறேன். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தெரிவித்த என் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஜோதிட ஆராய்ச்சி வித்யாலயம் என்ற ஒரு புதிய பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு இந்த சேனல் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பதிவுகள், புதிய பதிவுகள் இந்த சேனல் மூலமாகவே அனைத்தும் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.